ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு குட்டி பையன் வந்து இன்றைக்கி வந்து என்ன முட்டை ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்காப்புல. கடையில் வாங்கி கேட்டாப்புல. கடையிலலாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னா எனக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவங்க அம்மா வெளியில் போயிருக்காப்புல. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தஞ்சாவூர் வெளியும் ஒரு வேலையாக போயிருக்காங்க. இது இன்றைக்கி நம்ம எண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் அது கேட்டது செஞ்சு கொடுத்து அதை அவங்க அம்மா அப்பா வர வரையும் நம்ம திருப்தி பற்றி வச்சுக்கணும். அதுக்காக அது இந்த சாதம் கேட்டிருக்கு. இது இப்போ செஞ்சிடலாமா? இது என்ன அரிசி கையில்? பாஸ்மதி, இந்தியா கேட் பாஸ்மதி. இந்தியா கேட். இதில் இப்போ கொஞ்சமாக தான் செய்ய போகிறாங்க. அந்த குட்டி பையனுக்கும் எங்கள் பையனுக்கும் சேர்த்து செய்ய போகிறாங்க. எங்களுக்கெல்லாம் காலையிலே சூப்பராக பஞ்சாக இட்லி செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி மாவு காலையில் அரைச்சி நைட்டு ஊற்றினா தான் நமக்கு பிடிக்கும். மக்கானெல்லாம் ஊற்றினா அது எனக்கு பிடிக்காது. தோசை மட்டும்தான் பிடிக்கும். நான் எங்கே போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், கல்யாணத்துக்கு போனாலும், தஞ்சாவூர்லாம் போகிறோம்ல, எங்கே போனாலுமே ஹோட்டலுக்கு போனால் இட்லி தான் கேட்பேன் ஃபஸ்ட்டு. அது இட்லி தாங்க எனக்கு பிடிச்சது. உங்களுக்கெல்லாம் தோசை பிடிக்குமா இட்லி பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி கல்யாண காலத்துக்கு போனாலும் காலை டிஃபன் 2 இட்லி கொடுத்தா சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். மற்றபடி எதுவும் விரும்ப மாட்டேன். அதனால இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் இட்லி. எங்கள் வீட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு. அதனால் எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கும் எங்கள் பையனுக்கும் இந்த முட்டை சாதம். நமக்கு தெரிஞ்சது முட்டை சாதம் தான். இப்போ வாங்க போய் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் அறிவா கையில்னு கேட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. எப்படி செய்ய போகுதுன்னு தெரியல. அது கையில் தான் செய்யும். இது என்ன கையில்? 1 டம்ளர் தான் எடுத்துருக்கேன். 1 டம்ளர் போட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். ஊரெல்லாம் வைக்க வேணாம். சும்மா 4-5 தடவை நல்லா கழுவிட்டு அடுப்பில் தூக்கி வச்சு ஒரு அரை வேக்காட்டில், கடையில எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி அரை வேக்காட்டில் வந்து வடித்து ஃபேனில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றப்ப நம்ம செஞ்சுக்கலாம் சூடாக. அப்படியா? சரி, நான் பாத்திரமா எடுத்துட்டு ஊற போட்டேன். இல்லை கழுவிட்டு சும்மா அரிசி வடிப்பு சாதம் வடிப்போம்ல அந்த மாதிரி உலையில போட்டு ஒரு அரை வேக்காடு வந்தோடனே நிப்பாட்டி அந்த மாதிரி செஞ்சால் ஃப்ரைட் ரைஸ்க்கு குழஞ்சி போயிடும். இதை போயிடும், உடஞ்சி போயிடும். அதுதான் வெந்தது பாதி வேவாத பாதி தானே இருக்கணுங்கிறாங்க. கடையிலையும் வாங்கி சாப்பிடுவாங்க. எங்கள் பையன் சாப்பிடுவாங்க. எப்படி மாசத்துல 1 நடை 2 நடை நாள் சாப்பிடுவாங்க. சாப்பிடக்கூடாதுன்னா கேட்கவே மாட்டாங்க. சாப்பிடலாமா என்னன்னு நீங்களும் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டோம்னா, இப்போ எங்கள் வீட்டு குட்டி பையன் சொன்னோம் கடையில் வாங்கி கடிச்சு திங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிச்சு. இப்போ போய் பாக்கெட் பிரியாணி அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னேன். வெள்ளிக்கிழமை இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு இப்போ செய்ய போகிறாங்க. 1.5 டம்ளர் எடுத்துக்க போறியா? 1.5 டம்ளர் எடுத்துக்கலாம். நமக்கு பாப்பா இருக்கால. சூப்பரான இட்லி மாவு ரெடி ஆகிருக்கு. பந்தாக இருக்கும் மாவு. நான் இட்லி ஊற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம இட்லியை பற்றி உங்களுக்கு தெரியும். இதுக்கு என்ன ஜாமான்? இவ்வளோ தானா? சும்மா வெங்காயம்லாம் போட மாட்டாங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு வெங்காயம், பூண்டு அரைஞ்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகா. ஆமாம். மற்றபடி என்ன ஜாமான் போடுறது நீ செய்கிறப்ப காமிச்சிக்கலாம். கடையில் செய்கிற மாதிரிலாம் நம்மளால செய்ய முடியாது. ஏதோ அந்த டேஸ்ட்டுக்கு மேட்ச் பண்ணலாம், அவ்வளோதான். சாப்பிடுவாங்கன்னா அதில் முட்டையை பொரியல அதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. அவன் ஏற்கனவே செஞ்சுருக்கோம்ல. சரி, இப்போ வடிச்சிடுங்க. ஆமாம், அந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட செஞ்சு கொடுத்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செஞ்சு கொடுத்துருங்க. இது நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காதுங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி இட்லி இல்லைன்னா வடித்த சாதம். மதியானம் சூப்பர் சாம்பார் வச்சேன். காய்கறி எல்லாம் போட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை அந்த சாம்பாருக்கு இட்லி ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரி, நீங்கள் சாதத்தை வடிச்சிட்டு வரலையா? சாதத்தை வடிச்சிட்டு சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ எடுக்கலாமா கையில்? இது எடுக்கலாம். இது பண்ணி பாருங்க. நல்ல அரிசியாகவே உடையுதான்னு பாருங்க. உடையுது. அவ்வளோதான் பண்ணோம். சரி, எடுத்துங்க. எடுத்து இப்போ அரிசியை வடிகட்டி நல்லா ஆற வச்சுட்டு செஞ்சிடலாங்க சாப்பாடு. சாதம் எப்படி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா வடித்து சாதத்தை ஆற வச்சிருச்சு. நல்லா வெந்தும் போயிருக்கு. கடையில் கொடுக்குற மாதிரி இல்லை, கையில் நல்லா வெந்துருக்கு. அது செரிக்காது கடையில் கொடுக்குற மாதிரி. நல்லா தான் வெந்திருக்கு. இது பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிட்றதில்ல சாதம் வெந்திருக்கா வேவலைன்னு. நல்லா பூ மாதிரி நல்லா வெந்திருக்கு. ஆனால் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து நிறையா வச்சு சாதத்தை நம்ம அரிசியை கலந்து போட்டு வடித்தோம்னா இந்த மாதிரி உதிரியாக வரும். தண்ணி நம்ம கொஞ்சமாக வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி அந்த பிசு தன்மை வந்து குழஞ்சது மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி நல்லா நிறையா வச்சு எரிச்சிருந்தது பார்த்தேன். சாதம் நல்லா உதிரியாக அருமையாக இருக்குது. இந்த மாதிரி எனக்கு பிரியாணி வருமா என்னன்னு தெரியல. பிரியாணி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும். இந்த மாதிரி வடிச்சிட்டு கிரேவி செஞ்சு ஸ்டெப்பாக ஒரு லேயர் அரிசி, ஒரு லேயர் கிரேவி, அதுக்கு மேலே அரிசி, அதுக்கு மேலே தம்மில் போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க.
ஹைதராபாதி பிரியாணிம்பாங்கல்ல. ஏன்னா பிரியாணி செஞ்சா அந்த மாதிரி உதிரி உதிரியாக வரமாட்டேங்குது இல்லை. இது நல்லா வேக்காடும் நல்லா வெந்திருக்கு, இல்லை உதிரி உதிரியாகவும் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த அடுப்பில் நல்லா அது மாதிரி நீங்கள் தாளிக்கிறதும் என்ன செய்யணும்னா நல்லா பெரிய கடாயாக வச்சுக்கோங்க. நான் நல்லா பெரிய கடாய் எண்ணெய் சரியாக கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து இப்போ இட்லி ஊற்றிடலாங்க. இட்லி எடுப்பு வச்சுருக்கேன். இது மாவு வந்து காலையில் 5 மணிக்கு அரைச்ச மாவுங்க. நான் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 7 மணி 7:30 மணிக்குள்ளே நாங்கள் சாப்பிட்ருவோம் நைட்டு சாப்பாடு. அதனால் காலையில் நான் 5 மணிக்கெல்லாம் மாவு அரைச்சி கரைச்சிடுவேன். மாவு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க, பந்தாக இருக்கணும் மாவு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அழுத்தமாக இருக்கா மாவு, நல்லா சாஃப்டாக இருக்கான்னு. இந்த மாதிரி இருக்கையில் நம்ம இட்லி ஊற்றணும்னா பந்தாக இருக்கும். நான் கலக்கியெல்லாம் விட மாட்டேன். இப்போ இட்லியை ஊற்றிக்கிட்டு சாதத்தையும் தாளிச்சிக்கிட்டு பார்ப்போங்க. முட்டை சாதம் ஃப்ரைட் ரைஸா என்ன ரைஸோ சூப்பராக உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம ஹோட்டல்லாம் கிடைக்கிறது மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பந்தாக இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்ருவாங்க.